இதற்கான ஒரு காலமும் நேரமும் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை நீ ஏற்படுத்தி என் திறமையை நீ வெளிக்கொணர செய்ய வேண்டும் அப்படின்ற துவாவோடு பணிவோடு ஒரு 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 அற்புதமான நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாரையும் மதிக்கிறான். தனக்குள்ள திறமையை பிறருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டாப் கேரில் அவனை என்ன செய்வான்னா உயர்த்திடுவான். அது எப்போ எந்த நேரம்ன்றது நமக்கு தெரியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த திறமை, நமக்கு தந்த ஆற்றல் சில பல நேரங்களில் பழிச்சிடும் போது ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதற்காக பாராட்டை விரும்பக்கூடியவர்களாக இல்லை. தன்னுடைய திறமைக்கு தக்கவாறுள்ள ஒரு அற்புதமான ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவம், நான் பட்ட பாடுக்கு, நான் செய்த முயற்சிக்கு பலாபலனை என் ரப்பு எனக்கு தந்துட்டான்ற அந்த நெகிழ்ச்சிக்கு ஈடு கிடையவே கிடையாது. படித்து முன்னேற வேண்டும் என்று துடிக்கின்ற இதயங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்வி உயர்வு, அவர்களுக்கு தரப்படக்கூடிய நற்சான்றிதழ், அவர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய கேடயங்கள், அவர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய பதக்கங்கள், அவர்களுக்கு தரப்படக்கூடிய கேடயங்கள், உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பெரிய அந்த படிப்பின் விஷயத்தில் அவன் பட்ட பாடு, அவன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரதிபகாரமாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி திறமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிப்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது. எத்தனையோ பேர் திறமையை காட்டுறோன்ற பேரில் என்னெல்லாமோ பண்ணுறான். ஆனால் அவன் திறமை 4 சுவற்றுக்குள்ளேயே முடங்கி போய்விடுகிறது. தன்னுடைய திறமையை ரப்புல் ஆலமீனிடத்தில் ஒப்படைத்து விட்டு, யா ரப்பே, இதற்கான ஒரு காலமும் நேரமும் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை நீ ஏற்படுத்தி என் திறமையை நீ வெளிக்கொணர செய்ய வேண்டும் அப்படின்ற துவாவோடு பணிவோடு ஒரு 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 அற்புதமான நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாரையும் மதிக்கிறான். தனக்குள்ள திறமையை பிறருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டாப் கேரில் அவனை என்ன செய்வான்னா உயர்த்திடுவான். அது எப்போ எந்த நேரம்ன்றது நமக்கு தெரியாது. அந்த உயர்வை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு ஒரு மாற்றுத்திறனாளி, கால்கள் சோம்பி போன ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிக்கு இருந்த அந்த திறமையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பெரும் கொண்ட ஆசிரியர் உணர்ந்து அதை வெளிக்கொணர்ந்த செய்து அவரை மிகச்சிறந்த ஃபகீஹாக உருவாக்குனாங்க. மிகச்சிறந்த நல்லாசிரியராக அவரை உருவாக்குனாங்க. சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஇம்மத்து ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே தலை சிறந்த இமாமாக்கும் அப்துல்லா இப்னு மசூத் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, பலரால் எள்ளி நகையாடப்பட்டவர், பலரால் கேலி கிண்டல் செய்யப்பட்டவர். ஆரம்ப காலகட்டத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு, கஷ்ட காலத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப வருமானத்தை வச்சு வைத்த கழுவிக்கிட்டு இருந்தவர். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தீய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டி விட்டு அதை உலக அரங்கத்தில் பழிச்சிட செஞ்சாங்க. இன்னைக்கு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை தெரியாதவங்க ஹதீஸ் துறையில் உண்டா? உலமாக்கள் உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலை படிக்கக்கூடிய எத்தனையோ நேசர்கள், அவங்களுக்கு தெரியும் அப்துல்லா இப்னு மசூத் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த திறமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபரிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவின் மூலமாக கொடுத்துட்டான். அந்த ரசூலுடைய புனிதமான ஸலவாத்து தான் இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த என்னதாவது ஆணோ பெண்ணோ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிக்கொணரச் செய்து உங்களையும் சமூக அரங்கத்தில் அந்தஸ்து பெற்றவளாக உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான ஸலவாத் இது. பாருங்கள், பார்த்து ஓதி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி உங்களுக்குண்டான அந்த அங்கீகாரத்தை புழுவாக துடித்து இறைவனிடத்தில் கேட்டு பெற்று விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். எங்கே பாருங்கள், பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆஹிரீன வ ஃபில் மலாஇல் அஅலா வ பில் மலாஇல் அஅலா இலா யௌமித்தீன். திரும்பவும் சொல்கிறேன். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في الأولين والآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين. திரும்பவும் சொல்கிறேன். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في الأولين والآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين. இப்ப அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா. இப்ப அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின். எங்கள் நாயகம் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் யா அல்லாஹ் நீ ஸலவாத்தையும் சலாமையும் சொல்வாயாக. ஃபில் அவ்வலீன ஆரம்பமானவர்களிலே, வல் ஆஹிரீன கடைசியானவர்களிலே, ஒஃபில் மலாயில் அலா இலா யௌமித்தீன் இந்த உலகம் உள்ளளவும் உயர்ந்த தரஜாவில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிலே எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ என்ன செய், ஸலவாத்தை சொல்லு அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த ஸலவாத்தை நித்தம் நித்தம் தொடர்ந்து அதிகப்படியாக ஓதி வந்தாரேயானால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் 300 முறை ஓதணுமா. 300 முறை ஓதினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிறந்த ஆப்ஷனிட்டி அல்லாஹ் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் நன்மதிப்பு உடையவனாக, பெருமை இல்லை நன்மதிப்பு உடையவனாக. இவ்வளோ கேவலமாக பேசியிருப்பான் ஒரு காலத்தில், அந்த குடும்பமா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துடைய பாரம்பரியத்தையும் கண்ணியத்தையும் வெளிக்கொணர வேண்டும், மதிப்பு பெற செய்ய வேண்டும்ன்ற அந்த ஒரு உத்வேகத்தில் ஒருத்தன் ஓதுறான்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பல வெற்றிகளை இந்த ஸலவாத் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. நம்பிக்கையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தோடு ஓதுங்கள். அழகான உங்களுடைய திறமையை, உங்களுடைய ஆற்றலை படைத்தவனால் வெளிக்கொணரச் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும், எமக்கும் தௌஃபீக் செய்யட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லித்தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.